நிஜமாகவே உங்கள் கல்லீரலை வீட்டு வைத்திய முறைகள், உணவு முறை மாற்றங்கள் மற்றும் வாழ்க்கை முறை சீரமைப்பு மூலம் குணப்படுத்த முடியுமா? நச்சு நீக்கம்ன்ற டீடாக்ஸ் பாசிபிளா? ரிவர்சல் திருப்புதல் சாத்தியமா? ஆரோக்கியமான கல்லீரலை திரும்ப பெற என்ன சாப்பிடணும், என்ன தவிர்க்கணும்னு பார்த்து நிரூபிக்கப்பட்ட உணவுகளையும் சிம்பிள் வீட்டு வைத்திய முறைகளையும் அலசலாம் வாங்க. இந்த கல்லீரல் கொழுப்பு ரிவர்சல் உணவுகளும் வீட்டு வைத்தியமும் என்ற வீடியோவில். வணக்கம் நண்பர்களே, டாக்டர் முரளி ஒயிட்டின்ற நம்ம இந்த சேனலில் உங்களை வரவேற்பது டாக்டர் முரளி. கல்லீரல் கொழுப்பு ஃபேட்டி லிவர் என்பது நம் உடலில் மிகவும் காமனாக காணப்படும் பிரச்சனை. கல்லீரல் செல்களில் அதிகமான கொழுப்பு சேர்ந்து கல்லீரலின் இயற்கையான செயல்பாட்டை பாதிக்கிறது. இதில் 2 முக்கிய வகைகள் உள்ளன. ஒன்று ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், மது அருந்துவதால் வருவது. 2 நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், NAFLD, உடலின் வளர்சிதை மாற்றங்கள், மெட்டபாலிக் இஷ்யூஸ்னால்களால் வருவது. உடல் பருமன், சர்க்கரை நோய், அதிக கொலஸ்ட்ரால் போன்ற காரணங்களால். இதில் மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்து சரியான உணவு முறை மற்றும் வீட்டில் செய்யக்கூடிய இயற்கை வைத்திய முறைகள் கூடவே வாழ்க்கை முறை சீரமைப்பையும் கடைபிடித்து இந்த ஃபேட்டி லிவரை முழுமையாக திருப்பலாம், ரிவர்ஸ் செய்யலாம். ஃபேட்டி லிவர் பாட்டி வைத்தியத்தை எட்டிப்போ என்று தட்டிவிடுமா அல்லது கட்டிப்பிடிக்குமா? கைத்தட்டி சிரிக்குமா போப்போ என்று, அல்லது கை கட்டி பணிவிடை செய்யுமா? பார்த்துடலாம் வாங்க. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 4 விதமான முக்கிய அம்சங்கள். 1 டயட், ஃபுட்ஸ் டு இன்க்ளூட். 2 ஃபுட்ஸ் டு அவாய்ட். 3 வீட்டு வைத்தியம். 4 வாழ்க்கை முறை மாற்றம். முதல்ல ஃபுட்ஸ் டு இன்க்ளூட், சாப்பிட வேண்டிய உணவுகளை பார்க்கலாம். இந்த ஃபுட்ஸ் டு இன்க்ளூடில் 6 விதமான உணவு முறைகள் இருக்கின்றன. 1 ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். 2 முழுதானியங்கள். 3 மெலிந்த புரதங்கள். 4 ஆரோக்கியமான கொழுப்பு. 5 கிரீன் டீ. 6 நீரேற்றம். 1 பழங்களும் காய்கறிகளும். ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ளவை. பப்பாளி, ஆப்பிள், கீரை வகைகள், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், புரோக்கோலி, கேரட், சிட்ரஸ் பழங்கள். 2வது முழுதானியங்கள். இன்சுலின் மற்றும் சர்க்கரை கட்டுப்பாட்டில் உதவுகின்றன. ஓட்ஸ், முழு கோதுமை, பிரவுன் ரைஸ், சிறுதானியங்கள் எனும் மில்லட்ஸ். 3வது மெலிந்த புரதங்கள், லீன் புரோட்டீன்ஸ். மீன், ஃபேட்டி ஃபிஷ், ஒமேகா 3 நிறைந்தவை, சாலமன், சார்டைன் போன்றவை. ஸ்கின்லெஸ் சிக்கன், முட்டை வெள்ளை, பருப்பு, முளைத்த தானியங்கள், ஸ்ப்ரவுட்ஸ். ஆரோக்கியமான கொழுப்பு, இவைகளில் ஒமேகா 3 ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்கிறது. ஆலிவ் ஆயில், வால்நட், ஆலிவ் விதை, சியா விதை, அவகேடோ போன்றவை. 5 கிரீன் டீ, இவைகளில் இருக்கும் கேட்டச்சின் கல்லீரல் கொழுப்பை குறைக்கும். கல்லீரல் என்சைம்களுக்கு ஃபைப்ரோசிஸ் ஆபத்தில் இருந்து பாதுகாப்பளிக்கும். 2 கப் ஒரு நாளைக்கு குடிக்கலாம். ஹைட்ரேஷன் எனும் நீரேற்றம், நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். மோர், இளநீர், எலுமிச்சை தண்ணீர் இவை முக்கியமானவை. இவைகள் எல்லாமே கல்லீரலை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் செய்து டீடாக்ஸ் செய்ய உதவும். அடுத்து ஃபுட்ஸ் டு அவாய்ட், தவிர்க்க வேண்டிய உணவுகளை பார்க்கலாம். இதுலேயும் 6 வகைகள் உண்டு. 1 ரிஃபைன்ட் சுகர், சர்க்கரை. 2 ரிஃபைன்ட் கார்ப்ஸ். 3 வறுத்த உணவுகள். 4 மது. 5 சிகப்பு இறைச்சி. 6
பதப்படுத்திய ஸ்நாக்ஸ். முதல்ல ரிஃபைன் சுகர், சர்க்கரை, இனிப்புகள், இனிப்பு மாவு பண்டங்கள், குளிர்பானங்கள், கேக்குகள் இவை நேரடியாக கல்லீரல் கொழுப்பு படிவதை அதிகரிக்கும். ரிஃபைன் கார்ப்ஸ், வெள்ளை அரிசி, மைதா, வெள்ளை ரொட்டி, பேக்கரி உணவுகள் இவை இன்சுலின் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கின்றன, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை. மூணாவது வறுத்த உணவுகள், பஜ்ஜி, சிப்ஸ், பக்கோடா போன்றவை. ஆயிலி ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் இவைகளில் சேச்சுரேட்டட் மற்றும் டிரான்ஸ்ஃபேட் அதிகமாக இருக்கும். நாலாவது முக்கியமானது மது. சிறிதளவு கூட தொடக்கூடாது, நிலையை மோசமாக்கும். ஐந்தாவது சிகப்பு இறைச்சி, சேச்சுரேட்டட் ஃபேட்டும் கொலஸ்ட்ராலும் அதிகம் இருக்கிறது. ஆறாவது பதப்படுத்திய ஸ்நாக்ஸ், ரெடிமேட் ஐட்டம்ஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கின்றன, அதனால் ஆபத்து. அடுத்தது வீட்டு வைத்திய முறைகள், ஹோம் ரெமெடிஸ். அதுலேயும் 6 தான். 1 வெள்ளைப்பூண்டு, 2 எலுமிச்சை நீர், 3 நெல்லிக்கனி, 4 ஆளி விதை, 5 மஞ்சள், 6 ஆப்பிள் சிடர் வினிகர். வீட்டிலேயே செய்யக்கூடிய வீட்டு வைத்திய முறைகள். மருத்துவ ஆலோசனைக்கு இவை மாற்று அல்ல, துணை பொருட்கள், அட்ஜங்க்ஸ். முதல்ல வெள்ளை பூண்டு. கொழுப்பு மற்றும் உடல் எடையை குறைக்க உதவுது. அல்லிசின் இருக்கின்றது. 1-2 பற்களை தினமும் நசுக்கி ராக வெந்நீரோடு காலையில் சாப்பிடலாம் அல்லது உணவோடு சேர்த்து கொள்ளலாம். 2 எலுமிச்சை நீர். வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் இவைகள் நச்சு நீக்கத்தில் உதவுகின்றன. அரை எலுமிச்சம்பழத்தை 1 கப் வெந்நீரில் பிழிந்து வெறும் வயிற்றில் தினமும் காலையில் குடிக்கவும். 3 நெல்லிக்காய். வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்தது. கல்லீரல் செயல்பாடு மற்றும் ரீஜெனரேஷனில் உதவுகின்றன, நச்சு நீக்கத்தை சிறப்பாக்குகின்றன. தினமும் 1-2 நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிடவும். அல்லது 1 டீஸ்பூன் நெல்லிக்காய் பொடியை வெந்நீரோடு சேர்த்து கலக்கி குடிக்கலாம். 4 ஆளி விதை, ஃப்ளாக் சீட்ஸ். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைந்தது. அழற்சி மற்றும் வீக்கத்தை கட்டுப்படுத்தும். 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் செய்த ஆளி விதையை தினமும் தயிரில், சாலடில், ஸ்மூத்தியில் கலந்து சாப்பிடலாம். 5 மஞ்சள், கூர்க்குமின் நிறைந்தது. இன்ஃப்ளமேஷனை குறைத்து கொழுப்பு படிவதை தடுக்கிறது. அரை டீஸ்பூன் மஞ்சள் வெந்நீர் அல்லது பாலில் கலந்து தினமும் குடிக்கவும். 6வது கடைசியாக ஆப்பிள் சிடர் வினிகர். உடல் கொழுப்பை குறைக்கும், கல்லீரல் என்சைம்களின் வேலைகளை மேம்படுத்தும். 1 டேபிள் ஸ்பூன் வெந்நீரில் சாப்பிடுவதற்கு முன்னாலே 1 முறை அல்லது 2 முறை. அசிடிட்டி அல்லது கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தால் இது வேண்டாம். கடைசியாக வாழ்க்கை முறை சீரமைப்பு. இதிலையும் 6 வழிகளை பார்க்கலாம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். கல்லீரலை மீண்டும் சீராக்க வல்லமை படைத்தவை இவை. 1 உடற்பயிற்சி. ரெகுலராக 30-45 நிமிடங்கள் தினமும் அல்லது வாரத்துக்கு 5 நாட்களாவது செய்ய வேண்டும். பிரிஸ்க் வாக்கிங் என்பது பெஸ்ட். 2 உடல் குறைப்பு. 5-10% குறைத்தால் கூட உடல் எடையை ரிவர்சல் ஆரம்பிக்கும். 3 ஆல்கஹால் தொடவே கூடாது. 4 ஓடிசி, ஓவர் த கவுண்டர் மருந்துகள் மற்றும் பெயின் கில்லர்கள், NSAIDs இந்த மருந்துகளால் ஆபத்து கூடாது. ரெகுலர் செக்கப்ஸ், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுகள், அல்ட்ராசவுண்ட் முதலியன செய்ய வேண்டும். 6 முதலில் சொன்ன விவரித்த சரியான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். சரி, டாக்டரை எப்போது பார்க்கணும்? களைப்பு, பசியின்மை, மஞ்சளான கண்கள், மஞ்சள் தோல்,
மேல் வயிற்றில் வலி இவற்றை கவனித்தால் உடனே டாக்டரை அணுகவும். சர்க்கரை நோய், உடல் பருமன் அல்லது அதிக கொலஸ்ட்ரால் ஏற்கனவே இருந்தால் ரெகுலராக செக்கப் செய்ய வேண்டும். ரிவர்சலில் ஃபேட்டி லிவர் கிரேட் என்ன சொல்கிறது? கிரேட் 1, கிரேட் 2 ரிவர்சபிள், நிச்சயமாக ரிவர்ஸ் செய்ய முடியும். கிரேட் 3 மோசமாவதை தடுக்க வேண்டும். தீவிர வைத்தியம் தேவைப்படும், முயற்சி செய்யலாம் ரிவர்ஸுக்கு. கிரேட் 4 இர்ரிவர்சிபிள். இப்போது நம் கிஸ் பகுதிக்கு வந்திருக்கிறோம். கீழே காணப்படும் 4 பொருட்களில் எது கல்லீரல் கொழுப்பு உள்ள ஒருவருக்கு பரிந்துரைக்கக்கூடாது? 1 ஆலிவ் ஆயில், 2 கிரீன் டீ, 3 ஃப்ரைடு ஸ்நாக்ஸ், 4 எலுமிச்சை தண்ணீர். போன வார குவிஸின் விடை வாரிசுலா ஜாஸ்டர் வைரஸ். மினி டிட்பிட்ஸ்: உங்கள் எடையை 5லிருந்து 10% மட்டுமே குறைத்தாலும் ஆரம்பக்கட்ட கல்லீரல் கொழுப்பு நோயை முழுவதுமாக ரிவர்ஸ் செய்யலாம். கல்லீரல் மீண்டும் சீராகிவிடும். இது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டது. சிறிய சீரான வாழ்க்கை முறை மாறுதல்கள், சீரமைப்பு வழிமுறைகள் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். ஆரம்ப கட்டத்தில் இருந்தால் கல்லீரல் கொழுப்பை மருந்தின்றி இயற்கையாக குணப்படுத்தலாம், ரிவர்ஸ் செய்யலாம். கல்லீரலை டீடாக்ஸ் செய்யலாம். உணவிலும் வாழ்க்கை முறையிலும் ஒழுக்கம் இருந்தால் பேலன்ஸ்டு டயட் என்னும் சமச்சீர் உணவு மற்றும் சரியான உடற்பயிற்சி, வீட்டு வைத்தியம் மூலம் கல்லீரலை மீண்டும் புத்துணர்ச்சி பெற வைக்கலாம். பெரும்பாலான கேசுகளில் மருந்தில்லாமல் பழைய நிலைக்கு லிவர் திரும்பும். இந்த வீடியோவானது மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. ப்ரொஃபஷனல் மெடிக்கல் அட்வைஸுக்கு ஒரு மாற்று அல்ல. இதை நோய் கண்டுபிடிப்பு டயக்னோசிஸுக்காகவோ அல்லது சுய மருத்துவ சிகிச்சை செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டுக்காகவோ பயன்படுத்த வேண்டாம். ஆலோசனை மற்றும் சிகிச்சை தேவைப்படுபவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று டாக்டரை அணுகவும். வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை, டவுட்ஸை, சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நமது சேனலில் இனி வாரந்தோறும் 2 வீடியோக்கள் வெளிவரும். புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு. உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் முரளி. பாய்.